Hi, and welcome to episode number 16. So, நான் சுதர்ஷன் founder of Tamil Trader with 9 years of experience. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் ஆக்டிவ் இன்வெஸ்டிங்னா என்ன அப்படின்ட்டு வந்து ஆரம்பித்தோம். அண்ட் அதில் வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட ஃபேவரட் செக்மெண்ட்டான கமெண்ட் செக்ஷன். நவீனா ஸ்ரீ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐ didn't know anything about the stock market until I met the right person. Your guidance, knowledge and support completely changed my understanding and gave me the confidence to grow. கிரேட்ஃபுல் டு ஹாவ் அ மென்டார் லைக் யூ. தேங்க்யூ ஸோ மச். நவீனா ஸ்ரீ, உங்ககிட்ட வந்து நான் இதை வந்து இந்த கமெண்ட் ரிசீவ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு மென்டாருக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா, அவங்க ஸ்டூடெண்ட் வந்து இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி அவங்களோட லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வருது அப்படின்றது தான். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டு இவ்வளோ நல்லா பெட்டராக க்ரோ ஆகிட்டீங்கன்னு நினைக்கும் போது ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ கமெண்ட் பண்ண உங்களுக்கும் நன்றி. அண்ட் எல்லா வீடியோஸ்க்கும் எப்பவுமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்க என்னோட மக்களுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ நம்ம கமிங் டு த பாயிண்ட். ஆக்டிவ் இன்வெஸ்டிங்கில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். ஆக்டிவ் இன்வெஸ்டிங், அதாவது நான் ஒரு ஸ்டாக் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டு. ஒன்ஸ் ஒரு டாபிக் முடிய அடுத்தடுத்து வர நான் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்டே வருவேன், நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது இன்னைக்கு நம்ம ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் அஸ்திவாரமே. ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றது பெரிய கடல் மாதிரி. ஏன் அப்படின்னு சொல்கிறேன். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் 5000 ஸ்டாக்ஸ் இருக்கு. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் 5000 ஸ்டாக்ஸ் இருக்கு. அண்ட் அதில் நம்மளுக்கு தேவைப்பட போகிறது 4-5 தான். அப்படின்னா அப்போ நம்ம எவ்வளோ பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டான ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கணும்னு உங்களுக்கு புரியுதா? ஸோ எஸ், அதை வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம், ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் வாங்குற இடம் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து என்எஸ்சி பிஎஸ்சின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல உருவானது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். அதாவது அந்த இடத்துல என்ன நடக்கும்னா, இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக் பார்க்குறேன், அந்த ஸ்டாக் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு நான் வந்து பை பண்ணுறேன். அண்ட் அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு அந்த ஸ்டாக்கை கொடுப்பாங்க. ஸோ ஒரு இன்டர்மீடியேட்ரி, ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்குற இடம் அப்படின்னா, இல்லை விற்கிற இடம் அப்படின்னா பிஎஸ்சி முதல்ல இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக உருவானதுன்றது என்எஸ்சி. இப்போ என்எஸ்சிலையும் அதே விஷயம் தான் நடக்குது. நம்ம நிறைய பேர் அப்போ பிஎஸ்சியில் ஸ்டாக் வாங்கணுமா என்எஸ்சியில் வாங்குறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்சியில் தான் வாங்குறாங்க. ஏன்னா லேட்டஸ்ட்டாக வந்தாலும் அதில் நிறைய பெனிஃபிட்ஸோட, அதாவது ரொம்ப வேகமாக ரொம்ப வால்யூமோட நிறைய பேர் வந்து என்எஸ்சியில் சூஸ் பண்ணுறாங்கன்றதுனால என்எஸ்சியில் தான் நம்ம ஸ்டாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதுக்குன்னு பிஎஸ்சியில் பண்ணால் தப்பா, இல்லை பிஎஸ்சியில் நான் தெரியாமல் வாங்கிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், என்எஸ்சியில் வால்யூம் அதிகம், பிஎஸ்சியில் வால்யூம் கம்மி. ஸோ என்எஸ்சியில் ஒரு 2500 ஸ்டாக்ஸ் கிட்ட இருக்கு. என்எஸ்சியில் இல்லாத ஸ்டாக்ஸ் வந்து பிஎஸ்சியில் ஒரு 2000 ஸ்டாக்ஸ் கிட்ட இருக்கு. அதனால தான் நான் மொத்தம் 5000 அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை வந்து இந்த இடத்துல போஸ்ட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ நம்ம வந்து எனிவேஸ் ரொம்ப 5000 ஸ்டாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறது கிடையாது. நம்மளுக்கு தேவைப்படுற ஸ்டாக்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த ஒரு 3 விஷயங்கள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இயர்ஸ், எவ்வளோ வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து லாங் டேர்மாக பண்ணால் பெஸ்ட்டுன்னு பார்த்தோம், இந்த இடத்துல வந்து லாங் டேர்ம் மட்டும் தான் இல்லை, இங்கே நம்ம ஷார்ட் டேர்மாக பண்ணலாம். அதாவது ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இந்த மாதிரி பிளான் வச்சு பண்ணலாம். மிட் டேர்மாக பண்ணலாம். மிட் டேர்ம்னா 3, அதாவது 3க்கு மேலே 7க்குள்ள 4, 5, 6, 7 இதெல்லாம் மிட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லாங் டேர்ம்னா உங்களுக்கு தெரியும், 10 வருஷம் 15 வருஷம் 7க்கு மேலே இருந்தால் அது லாங் டேர்ம்னு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அதாவது நான் வந்து டேர்ம் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் முதல்ல என்ன கிளியர் ஆகணும்னா, இந்த இன்வெஸ்டிங் நீங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு பண்ணணும்னு இருக்கீங்க. ஒரு 2 இயர்ஸா 4 இயர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதை பொறுத்து கண்டிப்பாக நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதாவது ஸ்டாக் செலெக்ஷன் அதை பேஸ் பண்ணி போகும்னு சொல்லுவார். ரெண்டாவது பாயிண்ட், நான் இவ்வளோ வருஷம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இண்டஸ்ட்ரி, அதை பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான அஸ்திவாரம். ஓகே, இண்டஸ்ட்ரினா என்ன ப்ரோ, எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட் மீ எக்ஸ்பிளைன். இப்போ டிசிஎஸ் இருக்கு, விப்ரோ இருக்கு, ஹெச்சிஎல் டெக் இருக்கு. இந்த கம்பெனிஸ்லாம் எந்த கம்பெனிஸ், அதாவது என்ன செக்மெண்ட், என்ன செக்டார்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்ன ப்ரோ இது தெரியாதா, ஐடி செக்டார் தானே அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்ட். இப்போ இந்த ஐடி செக்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதை தான் நான் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம 5000 ஸ்டாக்ஸ்ன்ட்டு நம்ம ஓவராலாக பார்த்தாலும், இந்த ஸ்டாக்ஸில் நிறைய ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, குரூப்பாக ஒரு இண்டஸ்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அப்போ என்ன இருக்குது, அதில் டாடா மோட்டார்ஸ், மாருதி, மஹேந்திரா, டிவிஎஸ் மோட்டார்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான கம்பெனிஸ்லாம் அதில் அடங்கும். இன்னும் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஐடினா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஒரு 15, 20, 25 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் எந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்ட்டு நினைக்கிறீங்களோ அடுத்த 3-5 வருஷத்துக்குள்ள, அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீங்கள் அதாவது அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நான் வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸில் இது வந்து ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரியாக வளரும்னு என்ன யாருன்னா ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். கரெக்டாக. ஏன்னா இப்போது
நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன ஒரு வேகத்தில் எல்லாருமே ஈவிக்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ வரப்போகிற கார்ஸும் சரி, பைக்ஸும் சரி, ஃபியூச்சரில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட்டும் சரி, மக்களும் சரி அதை தான் வந்து விரும்புகிறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இவி பிஸ்னஸ்க்கு வந்து பெரிய டிமாண்ட் இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து வளரும்னு எனக்கு தோணுது. அப்போ இந்த இடத்துல என்ன இண்டஸ்ட்ரி உள்ள இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவி பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்னா என்ன, பவர் செக்டார் ஒரு எனர்ஜி செக்டார்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, பவர் இண்டஸ்ட்ரி, எனர்ஜி இண்டஸ்ட்ரி. வெஹிக்கிள்ஸ்னா என்ன, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்போ இந்த இடத்துல 2 இண்டஸ்ட்ரி வந்து வந்துருச்சு. ஒன்று எனர்ஜி செக்டார் வந்துருச்சு, ஒன்று ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்துருச்சு. இது 2த்தை பேஸ் பண்ணி தான் என்னோட ஸ்டாக் செலெக்ஷன் இருக்க போகுது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் ஒரு செக்டாரோ இல்லை ஒன்று இண்டஸ்ட்ரி தான் எடுக்க போகிறோம்னா அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஒரு 3-5 செக்டார்ஸ் தாராளமாக பிக் பண்ணலாம். ஆனால் எல்லா செக்டார்லையும் நம்ம ரேண்டமாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? அதனால நீங்கள் ஒரு 3-5 முதல்ல பிக் பண்ணி அதில் அனாலிசிஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவார். ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன இண்டஸ்ட்ரி வளரும்னு நினைக்கிறீங்களோ, என்ன செக்டார் வளரும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்ஸ் பார்க்குறேன். நான் அதில் வந்து கரெக்டு தப்புன்னு எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் உங்களோட ஐடியாலஜி என்னன்றதை நான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மற்றவங்களும் கண்டிப்பாக அதை படித்து பார்ப்பாங்க. ஸோ இப்போ என்ன இண்டஸ்ட்ரின்றது இந்த இடத்துல வந்து முடிவாயிடுச்சு. கடைசியாக நீங்கள் என்ன பார்க்கணும்னா அதில் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் நடக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஐடின்னு எடுத்துக்கிட்டா அதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸான ஸ்டாக்ஸும் இருக்கும், அன்ஃபேமஸான ஸ்டாக்ஸும் இருக்கும். பட் நம்ம அதில் எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பெரிய கொஷின் இருக்கும். அதெல்லாம் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்க்க போகிறோம். பட் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இந்த இடத்துல பிஸ்னஸ் அப்படின்றது எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து குவாலிட்டியான பிஸ்னஸ் வந்து உள்ளே கொண்டு வராங்க. அதாவது அவங்களோட ஆர்டர் புக்குன்னு சொல்லுவாங்க. ஆர்டர் புக், அதாவது எவ்வளோ பிஸ்னஸ் நடக்குது அப்படின்றது வந்து இங்கே இம்பார்ட்டன்ட். அது எப்படி நான் பார்க்கறது அப்படின்னா அதுவுமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும்னா அடுத்த ஒரு 3-5 வருஷத்தில் இந்த இண்டஸ்ட்ரி வளர போகுது. அடுத்து இப்போ எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா பவர் செக்டர் அண்ட் வெஹிக்கிள்ஸ்ன்ட்டு நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இயர்ஸு, அடுத்து வந்து இண்டஸ்ட்ரி, அடுத்து வந்து அதில் எவ்வளோ குவாலிட்டியான பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிஸ் இருக்கோ அந்த கம்பெனிஸ் தான் நம்ம அதிக ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறோம். யார் கம்மியாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த ஒரு பேஸ் பேராமீட்டர்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட இன்வெஸ்டிங் வந்து அணுக போகிறோம் அப்படின்றதுல வந்து டவுட் இல்லை. ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அட்ரஸ் பண்ணுறேன். என்னன்னா இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். இண்டஸ்ட்ரினா அப்போ எல்லாமே வளர தானே போகுது, பேங்க்கும் வளர போகுது, ஃபார்மாவும் வளர போகுது, இந்த பக்கம் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வரப்போகுது, இந்த பக்கம் ஏஐ வளர, அப்போ எல்லாமே தானே வளர போகுது. அப்போ அதுல இருந்து நான் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்த மக பண்ணிடுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எது ரொம்ப அதிகமாக வளர போகுது இந்த ஸ்பேன்ல, எது ரொம்ப அதிகமாக. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பேங்க் வந்து போன வருஷமும் வளர்ந்துட்டு இருந்துச்சு, இந்த வருஷமும் வளருது, அடுத்த வருஷமும் வளர போகுது. அவங்களோட க்ரோத் ஸ்பீட் வந்து 20 அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வளர்ந்த வேகமும் நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல வளர போகிற வேகமும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டா? எந்த அளவுக்கு ஸ்பீடுனா ஒரு 70-80 வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு நீட் உருவாயிருக்கு, நிறைய பேர் அதை டிபெண்ட் பண்றாங்க. ஸோ அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா எப்பவுமே ஏதோ ஒரு செக்டார் வளர்ந்துட்டே இருக்கு, அது வளரதான் போகுது. ஆனால் திடீர்னு அதிகமான மக்கள் எந்த ஒரு செக்டாரை ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க, எந்த பிசினஸ் அதிகமாக நடக்குதோ அந்த இண்டஸ்ட்ரி தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்றோம். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை டீட்டெயில்டாக உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி.